எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே சோககரமான மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய குஷ்பு அவங்களுடைய மகள் ஒரு அதிர்ச்சிகரமான முடிவை எடுத்திருக்கிறாங்க. அவங்க செய்த ஒரு காரியம் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையே மிக பெரும் அளவுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்குது. ரொம்ப முக்கியமாக குஷ்பு அவர்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட விஷயம், இந்த ஒரு காரணத்தினால தான் என்னுடைய மகள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணிட்டா அப்படின்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுது இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, குஷ்புடைய மகள் என்ன பண்ணாங்க, குஷ்பு அவர்கள் என்ன சொன்னாங்க, நடந்த பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு சில பேருடைய பெயர் தான் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது. முதல்வர் விஜய் அவருடைய பெயர், அந்த பெயர் இந்தியா முழுக்க எதிரொலிச்சிட்டு இருக்குது. அதனால் அதை விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராதிகா அவங்களுடைய பெயரும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய குஷ்பு அவர்களுடைய பெயரும் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது. ராதிகாவுடைய பெயர் எதற்கு அடிபட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி பாரதி ராஜா இறந்து போனாங்க, இப்போ ரீசெண்டாக பாக்கியராஜ் இறந்து போனாங்க. இப்படி ராதிகாவுடைய வாழ்க்கையில் தூணா இருந்த இருவரும் தொடர்ந்து இறந்தது ராதிகா அவர்களை மிக பெரும் அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்குது. தொடர்ந்து இருவருடைய இறுதி சடங்குகளில் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. 2 இறுதி சடங்கிலுமே சண்டை போட்டாங்க ராதிகா அவர்கள் இவங்களுடைய உறவினர்களோட. அதனால ராதிகா அவங்களுடைய பெயர் கடந்த ஒரு மாதமா சமூக வலைத்தளங்களையும் சோசியல் மீடியாக்களையும் நியூஸ் சேனல்களையும் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா குஷ்பு அவருடைய பெயர் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. குஷ்புடைய பெயர் எதுக்கு பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்முடைய ஜெயம் ரவி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம யாருமே மறந்துக்க மாட்டோம். அந்த ஒரு குறிப்பிட்ட இன்டர்வியூவில் ஜெயம் ரவி அவர்கள் கொடுத்த பேட்டி ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவே எதிரொலிச்சிச்சு. ரொம்ப முக்கியமாக நம்முடைய தமிழகத்தில் ஒவ்வொருத்தருமே ரீல்ஸாகவும் வீடியோஸ்களாகவும் அதிகமாக ஷேர் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமாக ஒரு ஸ்பீச்சை கொடுத்திருந்தார் ஜெயம் ரவி அவர்கள். இவ்வளோ பெரிய நடிகர் இப்படி கொதித்தெழுவாரா, இவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கா அப்படிங்கன்னு ஒவ்வொருத்தருமே ஆச்சரிய அதிர்ச்சிப்பட்ட விஷயம் ஜெயம் ரவி அவருடைய பேச்சு. அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொன்னார் ஜெயம் ரவி அவர்கள். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-3 புருஷன் வச்சிருக்கிறவங்களாம் என்ன விமர்சனம் பண்ணக்கூடாது, அவ வேலையை பாருங்க, நான் உங்களை கேவலப்படுத்தணும்னு நினைச்சா என்ன வேணா கேவலப்படுத்துவோம் அப்படின்னு ஜெயம் ரவி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை பெயர் சொல்லாமல் சொன்னாங்க. ஆனால் சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே அது குஷ்பு தான் சொல்லவும், குஷ்பு எந்த ஒரு ரிப்ளையுமே கொடுக்கல. ஆனால் அது குஷ்பு தான் அப்படின்னு அனைத்து பிரபலங்களும் அனைத்து ஊடகவியலாளர்களும் குஷ்பு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் குஷ்புடைய ஃபேமிலியில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே தேவை கிடையாது. குஷ்புவுக்கு மிக பெரும் அளவுக்கு மன வருத்தம் ஏற்பட்டிருந்தாலும் அவங்க ஏற்கனவே ஒரு பொலிட்டீஷியனா, அதனால இதை அவங்க பெருசாக கண்டுக்கலையா. ஆனால் அவங்களுடைய குடும்பத்தினர் ரொம்பவே பாதிச்சிருச்சா. ரொம்ப முக்கியமாக குஷ்புடைய மகள் நம்முடைய ஜெயம் ரவி அவருடைய ஸ்பீச்சுக்கு பிறகு ரொம்பவே வருத்தப்பட்டாங்களாம். என்னுடைய அம்மாவை இப்படி ஒரு தவறாக பேசுறாரு, இதெல்லாம் எப்படி நியாயம் அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. இத்தனைக்கும் குஷ்புடைய மகள் ரொம்பவே டெப்ரெஷனாக போயிட்டாங்களாம் ஜெயம் ரவி அவர்களுடைய ஸ்பீச்சினால. இப்படி இருக்கிறப்ப இதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, குஷ்புடைய மகள்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாருமே ஜெயம் ரவி சொன்ன அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுடைய அம்மா தானே, அந்த 3-4 ஹஸ்பண்ட் வச்சிருக்குன்னு அவர் குறிப்பிட்ட நபர் உங்களுடைய அம்மா தானே அப்படின்னு சில பேர் கிண்டல் பண்ணவும் குஷ்புடைய மகளால் தாங்கிக் கொள்ளவே முடியலையா. அவங்க ரொம்பவே மன வருத்தத்துக்குள்ள உள்ளாயிட்டாங்களாம். அதன் பிறகு ஒரு கட்டத்தில் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். அதன் பிறகு சைக்காலஜி கவுன்சிலிங்கும் குஷ்புடைய மகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான். நேயர்களே பார்த்துக்கோங்க, ஜெயம் ரவி அவர்களுடைய அந்த பேச்சு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குதுன்னு. அது கூட ஒரு பொதுவான கருத்து. ஆனால் குஷ்புடைய மகளுடைய தோழிகள் இதை அவங்கள கிண்டல் படுத்துறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்கள் அம்மா ஒரு அரசியல்வாதி, பொலிட்டீஷியன், அவங்க இந்த மாதிரி ஃபெமினிசம் கருத்துலாம் சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லும் போது அதற்கு எதிர்ப்பாக ஜெயம் ரவி போன்ற நபர்கள் சொல்லுவாங்க. இதை உங்கள் அம்மா பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் பெருசாக எடுத்துக்கூடாது. நீங்களும் வாழ்க்கையில் நாளைக்கு மிக பெரும் இடத்துக்கு போகணும்னா மன உறுதி வேணும், மற்றவங்களுடைய விமர்சனத்துக்கு மனசு உடையக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அமைச்சிருக்கிறாங்களா. குஷ்பு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாங்களாம். என்னால் என்னுடைய மகள் கஷ்டப்படுறாளே, என்னால் தாங்கிக் கொள்ள முடியும், ஆனால் என்னுடைய மகள் எப்படி தாங்கிக் கொள்ளுவா, அவள் எதுக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும்னு குஷ்பு ரொம்பவே அழுதாங்களாம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, யார் பக்கம் நியாயம் இருக்குது, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.